வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் பலியாகினர். இதில் தவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது கரூர் சிட்டி போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். திண்டுக்கல் குஜிலியம்பாறையில் உள்ள உறவினர் பவுன்ராஜ் வீட்டில் பதுங்கியிருந்த மதியழகன், அடைக்கலம் கொடுத்த உறவினர் பவுன்ராஜ் ஆகியோர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். கரூர் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருவரும் அழைத்து வரப்பட்டனர். அவர்களிடம் விடிய விடிய எஸ்பி ஜோஷ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்தன் விசாரணை நடத்தினர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை வீடியோவாகவும் போட்டோக்களாகவும் போலீசார் பதிவு செய்து கொண்டனர். இன்று காலை இருவரையும் கரூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். இருவரையும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இருவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். துயர சம்பவம் தொடர்பாக தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது கரூர் சிட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் முன்ஜாமீன் கோரி இருவரும் தவேகா வழக்கறிஞர் விக்னேஷ் மூலம் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். கடந்த 27/9/2025 அன்று கரூரில் நடந்த அந்த இஷ்யூ சம்பந்தமாக எங்களோட பொதுச் செயலாளர்கள் புசி ஆனந்த் அவர்கள் மேலும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மீதும் காவல்துறை பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால் அது சம்மந்தமாக இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆன்டிசிபேட்டரி பெயில் தாக்கல் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்கோம். கடந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை அது ஹியரிங்கில் வரும். அது என்னான்ட்டு வெள்ளிக்கிழமை பார்த்துக்கிறோம். எங்கள் மேலே போட்ட வழக்கு பொய் வழக்கு. அதனால் எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் தாக்கல் பண்ணியிருக்கோம். அது நேற்று எங்கள் மாநில வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன் சார் நேற்று ஃபைல் பண்ண வந்தாங்க. அதுவும் இன்றைக்கி ஃபைல் ரெடி பண்ணிக்கிருக்காங்க. அதுவும் மேபி ஃப்ரைடே வந்துடும். அவங்களுக்கு மேலே வழக்கு போட்டால் தானே ஐபி ஃபைல் பண்ண முடியும். தலைவர் மீது எந்த ஒரு வழக்கும் போடலை. அதனால் ஏபி நாங்கள் ஃபைல் பண்ணலை. இதே திமுகவினர் சென்னையில் ஏர் ஷோ நடத்துனாங்க. அப்போ 5 பேர் டெத் ஆகிட்டாங்க. இதே கள்ளச்சார ஐசியில் 68 பேருக்கு மேலே செத்தாங்க. அங்கெல்லாம் நீங்கள் யார் மேலே சார் ஃபேர் போட்டீங்க? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது பண்ணுறீங்க? அது ரொம்ப தவறு சார். சார் ஒன்றே ஒன்று தான் எல்லாரும் சொல்கிறது, நாங்கள் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புகிறோம். அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. தேனி கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேனி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், கலெக்டர் ரஞ்சித் சிங் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். ஆய்வுக் கூட்டம் முடிந்து வெளியே வந்த தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வனை தேனி மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டி தலைமையிலான பாஜவினர் முற்றுகையிட்டனர். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குழாய்கள் இணைப்பு கொடுக்கப்பட்டது. தற்போது அந்த குழாய்களை காணவில்லை. திருடு போனதாக சந்தேகம் உள்ளது. இதற்கு அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள் தான் காரணம் என வாக்குவாதம் செய்தனர். பாஜவினர் முன்னிலையில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் புகார் குறித்து ஆய்வு செய்து 20 நாட்களில் அறிக்கை தரும்படி எம்பி உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து பாஜவினர் கலைந்து சென்றனர். 3 கோடி பேலன்ஸ் இருக்கு. இந்த 3 மாசத்துல அதை முடிப்பாங்க. நீங்களே முறைப்படுத்தணும். ஜல்ஜீவன் மிஷன்ல போட்ட பைப்பு, ஜல்ஜீவன்ல போட்ட டேப்பு எங்கேயாச்சும் இருந்தா சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க சொல்றது பூரா நான் கேட்கிறேன். 100% போட்டோ பூரா கழட்டி போயிட்டாங்க. போட்டதும் போலியா போட்டாங்க. அதெல்லாம் எந்த ஸ்பெசிபிகேஷன் பிரகாரம் அது பண்ணல. இப்ப டெண்டர் எடுத்தவங்க பூரா சார்ஜ் பண்ண, திருப்பி சார்ஜ் பண்ணுங்க. நீங்க அச்ச கோரிக்கைன்னா அது கொடுங்க. அதாவது என்ன சொல்றாரு சார், ஜல்ஜீவன் 1,80,085 வீட்டு கொடுத்துருக்கோம். ஆனா பைப் லைன் இல்லை, டேப் கனெக்ஷன் இல்லைன்றாரு. போட்ட பைப்பே எடுத்துட்டாங்க. அதை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் கூட பண்ணுவோம். அவங்களே ரிப்போர்ட் கொடுப்பாங்க. யூசேஜில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, எந்த இடத்துல உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அது கூட கடைசியில் இருக்கிற ரிப்போர்ட்டை நான் பார்க்குறேன். நானும் சில இடத்துல அந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரிப்போர்ட்டு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் 100% ஒத்துழைப்பு கொடுக்குறேன்.
இந்த திட்டம் 100% தோல்வி அடைய வச்சுருக்காங்க, திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அதிகாரிகள் துணையாக இருந்திருக்காங்க, கான்ட்ராக்டுக்காரங்க துணையாக இருந்திருக்காங்க. இது வந்து போட்ட பைப்பை கூட திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாருக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் அவங்க கேட்குற கேள்வி 1,85,000 வீட்டுக்கு நான் கொடுத்த கனெக்ஷனுக்கு டேப்பும் இல்லை பைப்பும் இல்லைன்னு அதை எங்களுக்கு எவ்வளோ நல்ல சரி பண்ணி கொடுத்தீங்க. எந்த ஊரில் ப்ராப்ளம் இருக்குது? 130 பஞ்சாயத்துலையுமே இது ப்ராப்ளம் சார். கிராம பஞ்சாயத்தில் நகர்ப்புறத்தில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதில்ல. இது வந்து அதுலேயுமே வந்து அறகுறையாக பண்ணுறாங்க சார். அதனால் சார் இதை வந்து நாங்கள் மேலே சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து இன்ஸ்பெக்ஷன் வர போகிறாங்க. சார்கிட்ட எங்களுடைய பிரதிநிதி, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பிரதிநிதி, அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கையை நிசா கமிட்டிலே பேசி கிளியர் பண்ணியிருக்கேன். அதில் நோட் பண்ணியிருக்கு. நிசா கமிட்டி ரிப்போர்ட்டும் போகும். நீங்கள் சொன்ன கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு 20 நாளில் சரி பண்ணி அதை என்ன களத்துக்கு வாங்கினேன். களத்தில் போய் ஆய்வு பண்ணுங்க. ஆந்திரா டு திருவண்ணாமலைக்கு டாடா எஸ் வாகனத்தில் பழங்களை ஏற்றிக்கொண்டு டிரைவர் மற்றும் அவருடன் 2 பெண்கள் வந்தனர். பெண் இருவரும் சகோதரிகள். ஏந்தல் செக் போஸ்ட் வழியாக வேன் சென்றது. வேனை திருவண்ணாமலை கிழக்கு ஸ்டேஷன் போலீஸ்காரர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் நிறுத்தி சோதனை செய்தனர். வேனில் இருந்த 2 பெண்களை ஏந்தல் பகுதியில் உள்ள காட்டுக்குள் அழைத்து சென்றனர். அங்கு அக்கா கண் முன்னே தங்கையை கதற பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு எஸ்கேப் ஆகினர். பாதிக்கப்பட்ட பெண் திருவண்ணாமலை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அப்பெண் தனக்கு நேர்ந்த துயரம் குறித்து திருவண்ணாமலை கிழக்கு போலீசில் புகார் கூறினார். பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட போலீஸ்காரர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். சகோதரி கண்முனே மற்றொரு சகோதரியை போலீஸ்காரர் இருவர் சீரழித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை சத்திரப்பட்டி கிரசன்ட் கல்லூரியில் வாழ்வாதார தொழில் காப்பகத்தை குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துவக்க விழா நடைபெற்றது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் அன்பரசன் மற்றும் வணிக வரி அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். அறிவியல் உலகில் புதுமைகளும் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய தொழில்நுட்பங்களும் மிக மிக அவசியம் என்பது அனைவரும் அறிந்தது. அவற்றை நம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அறிமுகப்படுத்துவத வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்தியாவிலேயே முதலாக அடுத்த மாதம் 9ஆம் தேதி 10ஆம் தேதி உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 9ஆம் தேதி காலையில் அவருடைய திருக்கரத்தால் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கான லோகோவையும் இணையதளத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த 26/4/2025 அன்று தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மாநாடு 39 நாடுகளில் இருந்து 264 பங்கேற்பாளர்களுடன் 30,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.